லிட்டில் சாம்ப்ஸ் ஹேவ் 2D வடிவங்கள் மற்றும் பொருட்கள். வட்டம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? சக்கரம். ஹே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. செவ்வகம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? மொபைல் ஃபோன். இப்போவும் கரெக்டாக சொல்லிட்டீங்களே. இப்போ சொல்லுங்க, சதுரம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? ஜன்னல். ஹே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்து சொல்லுங்க, முக்கோணம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? சமோசா. இதுவும் கரெக்டாக சொல்லிட்டீங்களே. அடுத்து சொல்லுங்க, இதயம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? மோதிரம். இதுவும் கரெக்டாக சொல்லிட்டீங்களே. அடுத்து சொல்லுங்க, வைரம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? பட்டம். இப்போ சொல்லுங்க, நட்சத்திரம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? பலூனா இல்லை நட்சத்திர மீனா? நட்சத்திர மீன். கரெக்டாக சொன்னீங்க. அடுத்து சொல்லுங்க, நீள்வட்டம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? நட்சத்திர மீனா பலூனா? பலூன். இதுவும் கரெக்டாக சொன்னீங்க. அடுத்து, ஐங்கோணம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? வீடா இல்லை தேன்கூடா? வீடு. கரெக்டு. அறுகோணம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? வீடா இல்லை தேன்கூடா? தேன்கூடு. இதுவும் கரெக்டாக சொன்னீங்க. அடுத்து, எழுகோணம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? கடிகாரமா இல்லை நாணயமா? நாணயம். கரெக்ட். எண்கோணம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? நாணயமா இல்லை கடிகாரமா? கடிகாரம். இதுவும் கரெக்டு. அடுத்து, நவகோணம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? பாய். அடுத்து, தசகோணம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? நாணயம். இதுவும் கரெக்டாக சொல்லிட்டீங்களே. அடுத்து சொல்லுங்க, அரைவட்டம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? குடை. அடுத்து சொல்லுங்க, கனசதுரம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? மேசையா இல்லை கைப்பையா? கைப்பை. இதுவும் கரெக்ட். அடுத்து, இணைகரம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? கைப்பையா இல்லை மேசையா? மேசை. இதுவும் கரெக்டாக சொல்லிட்டீங்களே. அடுத்து, 3D வடிவங்கள் மற்றும் பொருட்கள் பார்ப்போமா? இப்போ சொல்லுங்க, கனசதுரம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? சாலை எச்சரிக்கை கூம்பா இல்லை பனிக்கட்டியா? பனிக்கட்டி. கரெக்டாக சொல்லிட்டீங்களே. அடுத்து சொல்லுங்க, கூம்பு வடிவில் உள்ள பொருள் எது? பனிக்கட்டியா இல்லை சாலை எச்சரிக்கை கூம்பா? சாலை எச்சரிக்கை கூம்பு. இதுவும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, கோளம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? சிலிண்டரா இல்லை பந்தா? பந்து. கரெக்ட். அடுத்து, உருளை வடிவத்தில் உள்ள பொருள் எது? பந்தா இல்லை சிலிண்டரா? சிலிண்டர். இதுவும் கரெக்டாக சொல்லிட்டீங்களே. அடுத்து சொல்லுங்க, படிகம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? செங்கலா இல்லை அடுக்கு பொம்மையா? அடுக்கு பொம்மை. இதுவும் கரெக்டு. அடுத்து சொல்லுங்க, கனசெவ்வகம் வடிவத்தில் உள்ள பொருள் எது? அடுக்கு பொம்மையா இல்லை செங்கலா? செங்கல். நல்லா கண்டுபிடிச்சிங்க குழந்தைகளே. இது மாதிரி நிறைய கண்டுபிடிங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.